வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்த மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை எளிதில் கிடைக்கக்கூடியது. இந்த மூலிகையின் பெயர் சீந்தில் கொடியாகும். இது யாருக்கு உயிர் கொடுத்தது, மேலும் இதில் உள்ள பல சிறப்புகளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக. இதில் நான் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 6 மணிக்கு ரசமணி பற்றி பார்ப்பதாக கூறினோம். ஆனால் வரும் வெள்ளிக்கிழமையில் ரசமணி பற்றி பார்ப்போம். இன்றைக்கு சித்தர்களை எப்படி தியானிப்பது, சித்தர்களின் அருள் எப்படி பெறுவது, சித்தர்களை தரிசிக்கும் முறை ஆகியவற்றை பற்றி இன்றைக்கு 6 மணிக்கு பார்ப்போம். சரி, இந்த சீந்தில் கொடி நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். சித்தர்கள் இந்த சீந்தில் கொடியை சாப்பிட்டு பல வருடங்களாக உயிரோடு இருந்தார்கள். இந்த சீந்தில் கொடிக்கு பல பெயர் உண்டு. சஞ்சீவி, சாகாமூலி, ஆகாசன மூலிகை, அமிர்தவல்லி என பல பெயர்கள் உண்டு. அதாவது இராமாயணத்தில் ராமன் ராவணன் போர்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் உங்களுக்கு அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மூலிகை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பு நடந்த போரில் சுக்ரீவனின் வானர படைகள் சில படைகள் இறந்து கிடந்தன. உடனே முனிவர் அவர்கள் கையில் இருந்த கலசத்தின் உள்ள நீரை அந்த இறந்து கிடந்த வானரப்படைகளை சுற்றி தெளித்தார்கள். தெளித்த இடங்களில் எல்லாம் சீந்தில் கொடி பரவின. இந்த சீந்தில் கொடியின் காற்று பட்டவுடன் வானரப்படைகளுக்கு உயிர் கிடைத்தது என்று புராண கதைகள் கூறுகிறது. தீர்த்தம் சிந்தியதால் உருவான இந்த மூலிகைக்கு சீந்தில் கொடி என பெயரிட்டு அழைத்தார்கள். அதாவது இந்த சீந்தில் கொடியை அளவோடு சாப்பிட வேண்டும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுதான். இதன் பயன்களையும் சாப்பிடும் விதம் பற்றியும் பார்ப்போம். சீந்தில் கொடியின் அனைத்து உறுப்புகளும் பயன்படும். முக்கியமானது அதன் கொடி. கொடி என்றால் இளங்கொடி அல்ல, முற்றிய கொடிதான் பயன்படும். இலைகளும் பயன்படும். முற்றிய கொடி உடலுக்கு பலத்தை அளிக்கக்கூடியது. தொடர்ந்து 21 நாட்கள் கஷாயம் வைத்து சாப்பிட தேராத உடல் தேரும் என்பார்கள். மேலும் தீராத காய்ச்சலை குணப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும். சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த மருந்தாகும். ஆண்மைத்தன்மை சுத்தமாக இல்லாதவர்களுக்கு ஆண்மைத்தன்மையை இந்த மூலிகையை கொடுக்கும். டைபாய்டு காய்ச்சல் போன்ற பல காய்ச்சல்களுக்கு இது பயன்படும். இது யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். மாதம் ஒரு முறை இந்த கஷாயம் குடிக்கலாம். நான் இந்த சீந்தில் கொடி கஷாயம் குடித்திருக்கிறேன். அளவோடு சாப்பிட்டால் நல்லது. சாப்பிடும் விதம் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து 21 நாட்கள் குடிக்க நினைப்பவர்கள் 3 கிராம் சீந்தில் கொடியை இடித்து அதை 150 ml தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக வற்றும்படி உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும். மாதம் ஒரு முறை சாப்பிடுவர்கள் 15 கிராம் சீந்தில் கொடியை இடித்து 200 ml தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக வற்றும்படி சாப்பிட வேண்டும். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க சித்தர் அருளிய ஜாலங்கள்.